வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு புளிக்குழம்பு பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு டேஸ்டியான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் மறக்காமல் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். அதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன சைஸில் பூண்டு போட்டிருக்கேன். அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. உரித்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ரத்தத்தை சுத்திகரிக்கும், பூண்டு உங்களுக்கு கொழுப்பை கரைக்கும். இப்போது இது வதங்கணுங்கிறதுக்காக அதுலேயே உப்பு போட்டிருக்கேன். நான் தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் லைட்டாக கரண்டி வச்ச அமுக்குனீங்கன்னா அப்படி கலண்டு வரும் சின்ன வெங்காயம். அதுதான் பதம். இப்போ நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இந்த மசாலா ஜாமான்லாம் போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சாம்பார் பொடி போடுங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க, தனி மிளகாத்தூள். சிலர் கேட்குறாங்க சாம்பார் பொடி தான் போடணுமா அப்படின்னு. ஸோ நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்னு அரைப்பீங்க இல்லையா, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் தனியாத்தூள் போடுறேங்க, அதாவது கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு, அதுக்காக போடுறேன். சில பேர் வந்து குழம்பு மிளகாத்தூளையே வந்து தனியாகவும் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. இப்போது திக்காக கரைச்சி வச்சுருக்கேங்க புளி. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் திக்காக. அதை போட்டுக்கிறேன். நான் வெங்காயம் பூண்டு வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா கசிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. அது தனி டேஸ்ட் கொடுக்குங்க குழம்புக்கு. கண்டிப்பாக இனிப்பு இருக்காது, அதனால் நீங்கள் பயப்படாமல் போடலாம். இல்லை உங்களுக்கு அந்த டேஸ்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், செம்மையாக திக்காக வந்துருச்சு. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸ் வேணும். அதனால் இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷமாக நான் வைக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வத்திரும், ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இன்னும் 5 நிமிஷமாக வச்சுருக்கேன். நல்ல திக்காக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது. அவ்வளோ கலக்கலாக இருக்குங்க இது. நீங்கள் தயிர் சாதத்து கூட சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. நல்ல சூடாக சாதத்தில் இதை ஊற்றி ஒன்றும் வேணாங்க, வெறும் அப்பளம் மட்டும் போதும். அவ்வளோ கலக்கலாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வெளியிலேயே 2 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 1 வாரம் கூட நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு, சின்ன வெங்காயமும் பூண்டும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.